பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எப்படிங்க நல்லா இருக்கிறது? நம்பினவங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்க. நேசிப்பாங்க நினச்சவங்கெல்லாம் முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஒரு அனாதை போல உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லாமே இருந்தும் எல்லாரும் இருந்து அனாதை மாதிரி இருக்கிற ஒரு நிலைமை அப்படின்னு சொல்கிறீங்களா? யார் கைவிட்டா என்ன? உங்களை கைவிடாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார்ல. பாருங்களேன், 27 சங்கீதம் 10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். எவ்வளோ ஒரு அனுபவத்தோடு அந்த மனிதர் சொல்லி இருக்கிறத பார்த்தீங்களா? ஒரு வாலிப மகள் ஒரு கத்தோலிக்க ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் வாலிப்பிள்ளை ஆண்டோடனே விவரம் தெரிஞ்சிட்டு மற்ற பிள்ளைகளை பார்க்க அப்பா அம்மா வர்றாங்க. இவளை பார்க்க யாரும் வருவதில்லை. ஒரு நாள் போய் ஃபாதர்கிட்ட போய் கேட்டா, எங்கள் அப்பா அம்மா யார்? எங்கள் அப்பா அம்மா யார்? எங்கள் அப்பா அம்மா எனக்கு காட்டுங்க. எல்லாருக்கும் அப்பா அம்மா வர்றாங்க, பார்க்குறாங்க, எனக்கு யார் இல்லையான்னு சொல்லி. எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. இது என் பிள்ளையே இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன செய்கிறது? அப்பா அம்மா இல்லை, இப்போ என்ன செய்கிறது? அவங்க யோசித்தாங்க. அழுது கொண்டு வந்து நிற்கிற மகளை பார்த்து, இயேசு கிறிஸ்துகிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மா எங்கே, எனக்கு யார் அப்படின்னு போய் கேளு, அவர்கிட்ட கேளு. உடனே இவள் போனா சர்ச்சுக்குள்ளே போய் முழங்கால் படிட்டு, இயேசுவே எங்கள் அப்பா அம்மா யார், எனக்கு வேணும், எனக்கு காட்டுங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுது ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். அப்போ ஆண்டவர் அவளுக்கு பிரசன்னமாகி அவளோடு பேசினார். மகளே, நான் தான் உனக்கு தாயின் தகப்பனும், உனக்கு அப்பா அம்மா நான் தான் என்று தன்னை வெளிப்படுத்தின போது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். இது எனக்கு போதும், நீங்கள் எனக்கு தாயின் தகப்பனுமா இருந்தால் அது எனக்கு போதும் ஆண்டவரே. உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு வெளிச்சம் உதைத்தது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இருக்கிற உனக்கு. உன் தாய் தகப்பன் கைவிட்டா என்ன, நண்பர்கள் கைவிட்டா என்ன, உறவுகள் கைவிட்டால் என்ன, நான் இருக்கிறல்ல உனக்கு. உனக்காக உயிரையே கொடுத்தேன், சிலுவையில் ரத்த சிந்தினேன். உனக்கு நான் செய்ய மாட்டேனா? உனக்கு காரியத்தை நான் நடத்தி தர மாட்டேனா? இருக்கு, நீ கலங்குற, நான் இருக்கிற உனக்குன்னு சொல்லுகிறா. நீங்களும் கூட சொல்லுங்க, ஆண்டவரை யார் என்னை கைவிட்டாலும் எனக்கு இயேசு இருக்கிறீர் அப்படி சொல்கிறீங்களா? இயேசுவே நீங்கள் எனக்கு இருக்கிறீங்க போதும். யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாதவராக என் கூட இருக்கிறீங்க, எனக்கு எல்லாம் செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.